காவேரி விஜயும் வந்து விஜயோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால வந்து காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உன்னை விஜய் வந்து இவ்வளோ எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கா வந்து கடையில வந்து பீஸ் தச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நெறைய பேர் வராங்க. "என்னங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "10 மணிக்கு மேலே இங்கே கடையிலலாம் யாரும் தைக்கக்கூடாதும்மா. எல்லாரும் வந்து போயிடுங்க." அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால வந்து வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து மிஷின்லாம் வீட்டுக்கு ஏற்றலாங்க, அங்கே போய் தைக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்ல எடுத்துன்னு போயிட்டு தச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து கூட இருக்கவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்றாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, "கண்டிப்பாக வந்து இந்த பீஸை 2 நாளைக்குள்ளே வந்து தச்சு கொடுத்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் வந்து நம்ம வந்து காவேரிக்கு தெரிய வருது. காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பணம் கொடுக்குறாரு. "இந்தா உனக்கு சேர வேண்டிய பணம்." அப்படி சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இந்த பணம் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டீங்க. நான்லாம் சொன்னபடி செய்வேன், புரியுதா? உண்மையிலேயே வந்து உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்." அப்படின்னோடனே, "இங்கே பாரு, நீ உன்னோட உழைப்பான பணம் இது. நீ உழைச்சா அதுக்கு கிடைச்ச பணம். இது வந்து எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு குமரன் கிட்ட கொடுக்குறாங்க. "மாமா, இதுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய சேரும் இருக்குது, அதே டைமில் எக்ஸ்ட்ரா பணமும் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு பகலுக்கு ஏன் செய்கிறீங்க வேலை? யமுனாக்கு இந்த பீஸை கட்டிடுங்க, வீட்டு செலவுக்கு வச்சுங்கன்னு" கொடுக்குறாங்க. அந்த டைமில் கங்கா வந்து அதை தடுக்கிறாங்க. "என்ன ஓவரா பண்றியா? நீ யார் எங்கள் வீட்டுக்கு பணம் கொடுக்க? என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும்னு எனக்கு தெரியும், எப்படி கட்டணும்னு. உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இரு." அப்படி சொல்லிட்டு, "நீங்கள் வரப்போறீங்க இல்லையா? அந்த பணத்தை வாங்குனீங்க அவ்வளோதான்." அப்படி சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு போயிடறாங்க. இங்கே மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து கங்காவும் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுறதால வந்து நல்லபடி வந்து பீஸ் எல்லாம் வந்து தச்சு முடிச்சிடுறாங்க. உடனே வந்து, "பரவாயில்லையே, சொன்னபடி வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்துட்டீங்க, பெரிய விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு காசும் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சரி, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, நீங்கள் வந்து தச்சு கொடுத்த வந்து பீஸு தான் எல்லாருமே வந்து இங்கே போட போகிறாங்க, எம்ப்ளாயீஸ் எல்லாருமே. அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனில் நீங்களும் கலந்துக்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. "சரிங்க, கட்டாயம் நாங்கள் கலந்துக்கிறோன்னு" அவங்களும் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து காவேரியும் வந்து விஜயும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. காவேரி வந்து, "இந்த மாதிரி நான் எப்படி போகிறது? எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதுவும் வந்து அவன் சீஃப் கெஸ்ட்டாக வரான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ எப்படி போகணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. காவேரியும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு விஜய் கூட போகிறாங்க. விஜயும் காவேரி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கங்காவும் வந்து குமரனும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயும் காவேரியும் வந்து பயங்கரமாக வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு செம்மையாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஜய் வந்து சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கங்கா பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி வந்து கங்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே வந்து அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் கங்கா வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க காவேரியை. அதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இது முடியுது.